நீங்க வரலாற்றிலேயே இப்பதான் ஒருத்தனை சந்திக்கிறீங்க. நீங்க வரலாற்றில் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன், இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. நாடு நமதடா, நாடு நமதடா, நாம் தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா. அண்ணாடா, என்ன உங்க அப்பா மூடு சொத்தா நீ பாட்டுக்கு எடுத்து விக்கிறதுக்கு? கவர்மெண்ட் சொத்தா யாருக்கிட்ட வாயா? என்ன பண்றது படி? இது உங்கள் சொத்து. இன்னொரு கபடி. இது உங்கள் சொத்து. தெரியுதா? ஏன் சொத்தை நான் விப்பேன், அடகு வைப்பேன், அக்கக்கா பிரிப்பேன். அத கேட்க நீ யாரியா? நானா? ஐயோ நான் இல்ல. நீ படுறா படிடா. இது உங்கள் சொத்து. மறக்க போறாங்க ஐயா. இது உங்கள் சொத்து. மறக்க போறா. இது உங்கள் சொத்து. சொல்லு, யார் சொத்து? இது உங்கள். அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு காணொளி பார்த்துருப்பீங்க. இந்த காணொளி நகைச்சுவைக்காக எடுக்கப்பட்டது. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் உண்மையாகவே இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. முதலமைச்சர் அவரோட சொத்துன்னு நினச்சி தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தை தனியார் மயமாக்குறதுக்காக துடிச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ இது மக்கள்லாம் என்ன பண்ணணுன்னா, இது எங்களோட சொத்து அப்படின்னு சொல்லி போட்டு முதலமைச்சருக்கு புரிய வைக்கணும். ஆனால் மக்களுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு மூளை வேலை செய்யுதா அப்படின்னா அது வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு தான் தமிழ்நாட்டில் வீதிகள் தோறும் டாஸ்மாக் திறந்து வச்சு மக்களை பூரா போதையிலே வச்சுருக்காரு நம்ம தமிழ்நாடு அரசு. டாஸ்மாக் மட்டுமல்ல, கள்ளச்சாராயம், கஞ்சா, வேறு என்னென்னமோ சொல்கிறாங்க, ஆங்கில பேர்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது நம்மளுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு மக்களை வடிகட்டின முட்டாள்களாக்கி வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சி வச்சுட்ருக்காங்க. மக்களும் அதை உணர்ந்த மாதிரி தெரில. ஏன்னா போக்குவரத்து துறை தனியார் மயமாச்சுன்னா என்னென்ன நடக்கும் அப்படின்னா, முதல்ல தொலைபேசி இருந்துச்சு, அதுக்கு பிஎஸ்என்எல் தான் வச்சுருந்தோம். அடுத்தது அலைபேசின்னு ஒன்று வந்துச்சு, அதுக்கும் பிஎஸ்என்எல்லாம் வந்துச்சு. ஆனால் ஜியோன்னு ஒன்று உள்ளே வந்தது, ஏர்டெல்னு ஒன்று உள்ளே வந்தது. அவங்களுக்கெல்லாம் இப்போ 5G இருக்குதுங்க. ஆனால் அரசாங்கத்தோட பிஎஸ்என்எலுக்கு 4G இன்னும் கொடுக்கல, அரசாங்கம் அனுமதிக்கலை. அவங்க அலைவரிசை வச்சுக்கிற கோபுரம் எல்லாமே அரசாங்கத்தோடது. ஆனால் அரசாங்கத்தோட பிஎஸ்என்எலுக்கு 4G சேவையும் கிடைக்கல, 5G சேவையும் கிடைக்கல. அதனால் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, ஜியோக்காரங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்களோட சேவையை பயன்படுத்துறதுக்கு மீள் நிரப்புறதுக்கு தொகையை நிர்ணயிச்சுட்டு இருக்கிறாங்க. ஜியோ மட்டுமல்ல, ஏர்டெல்லும் சரி, வோடாஃபோனும் சரி. இப்போ பிஎஸ்என்எல் மறுபடியும் உருவெடுக்க ஆரம்பிச்சிருக்குது. இதுக்கப்புறம் அவங்களோட சேவையை எந்த அளவுக்கு கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து மாறும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறைன்னு ஒன்று இருக்குது. அந்த போக்குவரத்து துறை எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா, வசதிகள் இல்லாத கிராமங்களுக்கு எல்லா பக்கமுமே பேருந்து வேணும், பேருந்து சேவை கிடைக்கணும், எல்லா மக்களுக்கும் எல்லா நேரத்துலையும் எல்லா இடங்களுக்கும் பேருந்து சேவை கிடைக்கணுங்கிறதுக்காக தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் எல்லா இடங்கள்லையும் பேருந்து இயக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இதுவே தனியார் மயமாக்கப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த கிராமத்துக்கெல்லாம் பேருந்து சேவை கிடைக்குமா? கிடைக்காது. அந்த மக்கள் எல்லாம் இனி நடக்கத்தான் ஆரம்பிக்கணும், இல்லாட்டி பழைய காலம் மாதிரி மாட்டு வண்டி வச்சுக்க வேண்டியது தான். அந்த அளவுக்கு கொண்டு போகிறதுக்கு முதலமைச்சர் தயாராகிட்டார். இப்போ எதனால் இவங்க துடிக்கிறாங்க அப்படின்னா, போக்குவரத்து துறையில் நட்டம் ஏற்பட்டு தான் அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. போக்குவரத்து துறைங்கிறது ஒரு அத்தியாவசியமான துறை. இதில் எப்படி நட்டம் ஏற்படும்? இப்போது உந்துருளியில் 2 பேர் பயணிக்கலாம், 3 பேர் பயணித்தா என்ன ஆகும் அப்படின்னா, போக்குவரத்து காவல்துறை நம்மளை பிடிச்சி தண்டம் மதிப்பாங்க. 2 பேர் பயணிக்கக்கூடிய உந்துருளியில் 3 பேர் பயணித்தாலே தப்பு. அப்படிங்கும்போது 50 பேர் பயணிக்கக்கூடிய பேருந்தில் 150 பேர் பயணிக்கிறாங்களே, அது எப்படி? படிக்கட்டில் மட்டும் 25 50 பேர் பயணிக்கிறாங்க. அது எப்படி சாத்தியமாகுது? அது எப்படி நீங்கள் கண்டுக்காமக்கிறீங்க? அப்போது ஒரு பேருந்தில் 50 பேர் பயணிக்கக்கூடிய ஒரு பேருந்தில் 150 பேர் பயணிக்கிறாங்கன்னா 150 பேர்த்துக்கு நீங்கள் பயணச்சீட்டு கொடுக்குறீங்க, அதுக்குண்டான கட்டணத்தை வசூல் பண்ணுறீங்க. அப்படி இருக்கும்போது லாபம் கொள்ள லாபத்தில் போய் நிற்கணும். அப்புறம் எப்படி உங்களுக்கு நட்டமாகுது? இந்த கேள்வி யாருமே கேட்கல. நட்டம் என்ன இப்போ தான் ஆச்சா அப்படின்னா, இப்போ மட்டும் இல்லைங்க, இந்த திராவிட ஆட்சி காலம் தொடங்கினா அப்போலேருந்து இது நட்டத்திலே தான் போயிட்டுருக்குதாமா. இதை யாருமே கேட்குறதுக்கு முன் வரல. இப்போ என்ன பண்ணிக்கிறாங்க, தனியார் துறைக்கு அதை தாரவாக்கிறதுக்காக முடிவெடுத்துட்டாங்க. இதை கண்டித்து தனியார் துறைக்கு தாரவாக்கிற முயற்சியை கைவிடணும்னு சொல்லி அறிக்கை வெளியிட்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி, செந்தமிழன் அண்ணன் சீமான் மட்டும்தான். அவர் என்ன சொல்கிறாரு, 2017 வரைக்கும் அரசு போக்குவரத்துறையில் 23,000 பேருந்துகள் இயங்கிட்டு இருந்துருக்குங்க.
ஆனால் இப்போது அது 19,000 பேருந்தாக தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. மீதி இந்த பேருந்துகளை என்ன ஆச்சுன்னு தெரில. ரெண்டாவது, அரசு பணியிடங்கள் இருக்குல்ல, அது 25,000 பணியிடங்கள் இன்னும் காலியாக நிரப்பப்படாமே இருக்குதாமாங்க. ஏப்பா இன்னும் நிரப்பலை அப்படின்னா போக்குவரத்து நட்டத்தில் போயிட்டு இருக்குது. சரிப்பா, இந்த செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவரும் கூட இப்போ சிறையில் இருக்கிறாரு. அவர் வந்து மிகப்பெரிய வேலை பண்ணி 50வது தடவையும் ஜாமீன் மறுத்துக்கிறாங்க. 1/2 அடிச்சிட்டாருங்க ஜாமீன் கேட்டு. அந்த அளவுக்கு பண்ணனது எதுக்காக கைது பண்ணாங்க? போக்குவரத்து துறையில் ஏற்பட்ட ஊழல் தான் காரணம். அப்போது போக்குவரத்து துறையில் இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கும் போது, அப்போது போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் பணத்தில் கொளிக்கிறார். அதிகாரிகள் இப்போ செல்வந்தர்களாக இருக்காங்க, ஆனால் போக்குவரத்து துறை மட்டும் நட்டத்தில் போகுது. இதையெல்லாம் யார் கேட்குறது? பொதுமக்களாக நம்ம தான் கேட்கணும். ஏன்னா இது நம்ம சொத்து. இன்னமும் முதலமைச்சர் வந்து அவர் சொத்தாட்ட யாருக்கு வேணாலும் எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டு உட்காந்துருக்குறாங்க. இதையெல்லாம் மக்கள் வந்து சிந்திச்சு பார்த்து தெளிவாக நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். எல்லா மக்களும் கேள்வி கேட்கணும். ஏன்னா பேருந்தில் போகிறவங்க மட்டும்தான் பேருந்துக்காக போராடணும் அப்படிங்கிற மனநிலையிலேருந்து மாறி, இது வந்து நம்ம வரிப்பணம், நம்ம எல்லாரும் கட்டுற வரிப்பணத்தில் தான் இந்த பேருந்து இயங்கிக்கிட்டு இருக்குது எல்லாமே. அப்போ இதில் நட்டம் ஏற்படுதுன்னா ஏன் நட்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு நம்ம தான் கேள்வி கேட்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அவங்க கொடுக்குற 200க்கும் 300க்கும் 500க்கும் ஆசைப்பட்டு வாக்கு அவங்களுக்கே போட்டு மீண்டும் மீண்டும் அவங்களவே வந்து அதிகாரத்தில் உட்கார வைக்கிறோம். அதிகாரத்தில் உட்கார வச்சா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க காலங்காலமாக இதுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஊழல் 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 ஊழல், எல்லாருமே ஊழல் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உரிமைக்காக போராடணுங்கிற எண்ணமே வரலையே. அது வராத அளவுக்கு அரசாங்கம் பார்த்துக்குது, தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தனியார் மயமாக்கப்பட்டுருச்சுன்னா இந்த பேருந்துகள்லாம் கிராமப்புறங்களுக்கு போகாது அப்படிங்கிறத என்னோட அனுபவம். ஏன்னா எங்கள் ஊருக்கு பக்கத்திலே கிராமங்களெல்லாம் இருக்குது. அங்கே முக்கியமான நேரங்களில் மட்டும்தான் தனியார் பேருந்து வந்து போகுது. அவங்களுக்கு வருமானம் அதிகமாக வருங்கிற நேரத்தில் மட்டும்தான் தனியார் பேருந்து அந்த கிராமங்களுக்கு போகுது. மற்ற நேரங்கள், பகல் நேரங்களில் எப்போவுமே அந்த கிராமங்களுக்கு அந்த பேருந்து போகிறதில்ல. எங்கே முக்கியமான இடமோ அங்கேயே திருப்பி அவங்க வருமானத்தை பார்க்குறதுல குறியாக இருக்கிறாங்க. இப்போ தனியார் மயமாச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஆத்திர அவசரத்துக்கு வயதானவர்கள், பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகள், நோயாளிகள் யாருமே வந்து பேருந்து சேவையை பயன்படுத்த முடியாத அளவுக்கு நெருக்கடிக்குள்ளாகும். இது வந்து சாதாரணமாக தெரியும் நமக்கு. தனியார் மயமாக்குறது எல்லாமே வந்து நம்மளுக்கு எல்லாமே இப்போ சாதாரணமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. மின்சாரத்துறையை தனியார் மயமாக்கணும்னு துடிச்சிட்டு இருக்கிறாங்க, பேருந்து துறையை தனியார் மயமாக்கணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பாதிக்கப்படுவோம், ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுவோம். இது எல்லாமே நம்ம வந்து சிந்திச்சு பார்த்து அடுத்த முறையாவது தெளிவான ஒரு தலைமைக்கு வாக்கு போட்டு மக்களுக்கு பணி செய்யணும், மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினச்சி வர்ற அரசியல்வாதிகளுக்கு வாக்கு போட்டு அவங்கள அதிகாரத்தை உட்கார வச்சா தான் இந்த அதிகாரத்தின் மூலமாக நமக்கு எத்தனை சலுகைகள் கிடைக்கும், நிம்மதியாக வாழ முடியும் அப்படிங்கிறது உங்களால் உணர முடியும். நீங்கள் டாஸ்மாகுக்கு அடிமையாக இருக்க வரைக்கும் இந்த உரிமைனா என்னன்னே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். உரிமையோடு வாழ்கிறதுனா என்னன்னே உங்களுக்கு புரியாமல் நீங்கள் இறந்து போயிட்டே இருக்கிறீங்க. இதிலேருந்து மாற்றம் வேணும்னா சரியான அதிகாரத்தை மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து அமர வைக்கணும். அப்போ தான் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விடிவு வரும். நன்றி, வணக்கம். நான் அவ்வளவு நல்லவில்லை. வெட்டுனா நானும் வெட்டுவேன். அன்புனா அன்பு, வம்புனா வம்பு. நீனு வாங்கன்னா நானும் வாங்கமே, நீ வாடான்னா நான் வேற மாதிரி சொல்லுவேன்.